இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த சந்திர விஷயத்தை பத்தி சூர்யா கிட்ட சொல்லிடலாமா? சொன்னா எப்படி எடுத்துப்பாரு? நாளைக்கு பிரதீப் வேற என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. போட்டோவை பத்தின உண்மை தெரியற வரைக்கும் நமக்கு இருக்கிற குழப்பத்துல நாம நிம்மதியா இருக்கவே முடியாது. என்ன வெண்பா, நீ மேடம்க்கு வணக்கம் வச்சும் அவங்க கண்டுக்காம போறாங்க? அவங்க மாயாவை பிடிக்கிற டென்ஷன்ல இருப்பாங்க, அதனால தான் கண்டுக்காம போயிருப்பாங்க. ஓ, அந்த போட்டோவை பத்தியே யோசிச்சு நைட்டு பூரா நிம்மதியா தூக்கமே வரல. ரிசல்ட் என்னன்னு தெரியற வரைக்கும் நிம்மதியா வேலை கூட பார்க்க முடியல. பேசாம பிரதீப்க்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஹலோ ஹலோ பிரதீப், என்னாச்சு? ஹலோ மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங் பிரதீப். உங்க ஃபோனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ரிசல்ட் என்னாச்சு? அந்த போட்டோ ஃபேக் தானே? சாரி மேடம். என்னாச்சு பிரதீப், எதுக்கு சாரி கேக்குறீங்க? மேடம், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆனா இது எப்படின்னு தான் தெரியல. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு மேடம். பிரதீப், ஆல்ரெடி நான் ரொம்ப டென்ஷன்லயும் குழப்பத்திலயும் இருக்கேன். ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்க. நான் அனுப்பின போட்டோ ஃபேக் தானே? இல்ல மேடம், போட்டோ ஃபேக் இல்ல, ஒரிஜினல். பிரதீப், என்ன சொல்றீங்க? தரோவா செக் பண்ணி பார்த்துட்டேன் மேடம். போட்டோ பக்காவா ஒரிஜினல் தான். ஓகே மேடம், வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணா கால் பண்ணுங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. உன்னால எனக்கு எந்த ஆபத்தும் வராத வரைக்கும் மொத ஹஸ்பண்ட் சேஃபா தான் இருப்பான். என்ன பிடிக்கணும்னு திரும்ப தேட ஆரம்பிச்ச மொத புருஷனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க. உன் புருஷ சந்துருவோட அம்மா அப்பா அது கூட மறந்து போச்சா உனக்கு? அந்த மனுஷங்களை பார்த்தாலே பயந்து போயிடுவான். அப்படி எங்கதான் போனான்னு தெரியலையே. எங்க போனோனே தெரியலையே. எங்கடா போன சந்துரு? என்னங்க? சரி, நீ வா வா. என்னங்க தலையெழுத்து நமக்கு இப்படி? அவன் கண்டிப்பா கிடைச்சிடுவான். யாருங்க இவரு? என்னம்மா, என்ன விஷயம்? வெளியூரா? பணத்தை எதுவும் தொலைச்சிட்டீங்களா? பணத்தை எதுவும் தொலைக்கலைங்க, என் பிள்ளையவே தொலைச்சிட்டேங்க. என்னது, பிள்ளைய தொலைச்சிட்டீங்க? என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்க. புத்திசுவாதம் இல்லாத பையன் எங்க போனோன்னு தெரியல. வளர்ந்த பையன் கொஞ்சம் புத்திசுவாதனை இல்லாததால வீட்டுல வச்சு ஜாக்கிரதையா தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். நாங்க அசந்த நேரமா பார்த்து வீட்டு விட்டு போயிட்டோம். ஐயா, போட்டோல இருக்கிற பையனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா ஐயா? இல்லம்மா, பார்த்ததில்ல. இதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்தா தகவல் சொல்றேன். உங்க நம்பர் சொல்லுங்க. சரிங்க, ஓகே. நம்பர் சேவ் பண்ணிட்டேன். பார்த்தா சரிங்க சார், சரிங்க. வா. எங்க என் பிள்ளைய நான் எங்கட போய் தேடுவேன்? ஆமா, எங்கேயாவது பார்க்கலாமா? இங்கதான் இருப்பான். வா. சரி, வா. உங்க அப்பா இறந்த உடனே நீங்க ஊரை விட்டே போயிட்டீங்க. இப்பதான் நீ வந்திருக்க. உங்க வீட்டுக்காரு எப்படிமா இருக்காரு? அவரும் நல்லா இருக்காரு. அவர் மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாரா? டியூட்டியா? என்னங்கய்யா சொல்றீங்க? அவரு சொந்தமா பிசினஸ் தானே பண்ணிட்டு இருக்காரு. என்னம்மா சொல்ற? சந்திரசேகர் தானே உன் புருஷன்? அவர் எஸ்ஐயா தானே இருந்தாரு. அவருக்கு தானே அடிபட்டு முடியாம போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஊருக்கு கூட்டு போனீங்க. இப்போ போலீஸ் வேலையை விட்டுட்டாரா? பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, நீ ஏட்டு ராஜேந்திரன் பொண்ணு தானே? ஆமா, நான் ஏட்டு ராஜேந்திரனோட பொண்ணுதான், துர்கா தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி என் கணவர் எஸ்ஐ சந்திரசேகர் கிடையாது. அவர் ஒரு பிசினஸ் மேன். என்னம்மா சொல்ற?
எஸ்ஐ சந்திரசேகருக்கும் உனக்கு தானே கல்யாணம் ஆச்சு. நாங்க கல்யாணத்துக்கு தான் வந்திருந்தோமே. அதை கேட்டா என்னென்னமா பேசுற? ஐயா, ஒரு முக்கியமான கால். நான் ஒரு அவசர வேலையா தான் இங்க வந்தேன். நான் மறுபடியும் உங்களை வந்து பார்க்கறேன். நான் போயிட்டு வரேன். சரிம்மா, சரி. ஹலோ. தேவராஜ், இந்த பொண்ணோட புருஷன் பேரு சந்திரசேகர் தான். அதை கேட்டா இல்லைன்னு சொல்லுது. நான் கல்யாணத்துக்குலாம் போயிருந்தேன்பா. அட சரி விடுங்க, வாங்க போவோம். வாங்க. அம்மா, ஒரு நிமிஷமா. என் புள்ளம்மா இது. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தம்மா. இப்ப எங்க போனான்னு தெரியலம்மா. அவனை நாங்க தேடிட்டு இருக்கோம். நீங்க பாத்திருக்கீங்களாம்மா? நல்லா பாருங்கம்மா. பாத்திருக்கீங்களாம்மா? இல்லையம்மா, பாக்கலையம்மா. கவலைப்படாதம்மா, கண்டிப்பா உங்க பையன் கிடைச்சிருவாரு. நம்பிக்கை விடாதம்மா. சரிங்கம்மா. பாக்கல, பார்த்தா சொல்றேன். சரிங்கம்மா. சந்துரு, இனியும் நான் உன்னை எங்கடா போய் தேடுவேன்? இப்ப எங்கங்க சரி, போய் வா. தேடுறது? போமா. என் ஐயா ஐயா, கேட்கலாம் வா. இத பாருங்க ஐயா. நான் பெத்த புள்ளைங்க ஐயா. இவனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா ஐயா? ஐயா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. கொடுங்க. பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. இல்லையம்மா, நான் இவரை பார்க்கலையம்மா. நீங்க பார்க்கலையா? இல்லைங்க. எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். பார்த்தா சொல்லுங்க ஐயா. நம்பர் ஏதாவது? முடிச்சிருப்பான். நான் சொல்லியிருந்தேன், முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். தம்பி, தம்பி இவரை பார்த்திருக்கீங்களா? இது என் புள்ளப்பா. இவனை இங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு சொல்லுங்களேன். இல்லையேம்மா, நான் பார்த்தது இல்லையம்மா. நீங்க பார்த்து சொல்லுங்க. இந்த பையனை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்லங்க, பார்க்கலையா? இவரை நான் இங்க பார்த்தது இல்ல. ஐயோ, இந்த ஏரியாவில தான் இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் பார்த்தது எங்கேயாவது கொஞ்சம் பார்த்தா சொல்றீங்களா? சொல்றேம்மா, சொல்றீங்களா? உங்க நம்பர் சொல்லுங்க. எங்க உங்க போன் நம்பர் நம்பர் கொடுத்து நோட் போங்க. பண்ணிக்கப்பா. நல்ல பொண்ணுல இன்னும் கொஞ்சம் குடிடாம்மா. தேவிமா, நீங்க என்ன தூங்கலையா? பெரியம்மா அப்பத்துல இருந்து தூங்க சொல்லிட்டு இருக்காங்க. துர்காமா வந்ததுக்கு அப்புறம் தான் தூங்குவேன்னு தேவி அவ்வளவு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. துர்கா, இப்பதான் சூர்யா வந்து உன்னை கேட்டுட்டு போனா. காலையில இருந்து அவனுக்கு ஒரு போன் கூட நீ பண்ணலையாமே? அதில்லம்மா, கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்துச்சுன்னா அதான் பண்ண முடியல. நான் பேசிக்கிறேன். சூர்யா மேல தானே இருக்காரு. சூர்யா மேல இல்ல துர்காமா, ஏதோ வேலையா வெளியில போயிருக்காரு. அம்மா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். துர்கா, சாப்பிட்டுட்டு போமா. எனக்கு பசிக்கலம்மா, நான் போறேன். துர்காமா, நானும் வரேன். தேவிமா, நீ என்ன சொன்ன? இங்க வா, இங்க வான்னு சொல்றல. இந்தா குடிச்சு முடி. நீ துர்கா வந்தது குடிக்கிறேன்னு சொன்னல, குடி.